அப்படி எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். பின்னால் உள்ள சகோதரர்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து சஃப்களை பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க. இல்லாவிட்டால் நாங்கள் இடம் வச்சு யாராவது முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பாவியாக ஆகுறாங்க. கடந்து கொண்டு வரத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. அதனால் முன்னுக்கு இடமே தான் முன்னுக்கு பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹு தாலா யாரெல்லாம் சிரமங்களை பார்க்காம முன்னுக்கு வந்து அப்படி அமர்ந்தாங்களோ அவனோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم أولا إياي بتقوى الله فإن التقوى أصل كل عبادة واعلموا عباد الله أن الله مع المتقين فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العظيم. விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடான ஜீவராசிகளையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது, அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். அகிலத்திற்கு அருட்கொடையாக, மனித குலத்துக்கு மாணிக்கமாக, நபிமார்களால் முத்திரையாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், உத்தம நல்லடியார்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், கியாமத்து நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்றவர்கள், பின்பற்ற இருக்கின்றவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட விடயங்கள் ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி அஞ்சி பயந்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்ற அல்லாஹுடைய வாக்கையும் நான் கூறி இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்ஆவிலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள் சோதனைக்காக வேண்டி வழங்கி இருக்கிறான். இந்த அருட்கொடைகளை வைத்து ஒரு மனிதன் பெருமை அடிக்க கூடாது. அதே போன்று அல்லாஹ் சில ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் பிறக்கின்ற பொழுது ஒன்றுமே தெரியாதவர்களாக பிறந்தோம். வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. உங்களை அல்லாஹு தஆலா உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்குகின்ற பொழுது எந்த ஒன்றும் தெரியாதவனாக அல்லாஹ் நம்மை வெளியாக்கினான். அல்லாஹ் எங்களை பார்த்து தான் கூறுகிறான், وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ. அல்லாஹு தஆலா நமக்கு உங்களுக்கு செவிப்புலன்களையும் பார்வையையும் கேள்வியையும் சிந்தனா சக்தியையும் பகுத்தறிவையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன். அவனை நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வெளியாக்கியதிலிருந்து எந்த ஒன்றுமே இல்லாமல் எம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பி அதற்கு பிறகு ஒரு சிறு காலம் நம்மை வானத்தை பார்த்த வண்ணமே உலகத்திலே வைத்தான். ஓரிரு மாதங்கள், 3 மாதங்கள், 4 மாதங்கள்
வானத்தை பார்த்த வண்ணம் நாம் இருந்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நம்மை பூமியை பார்ப்பதற்கு ஆக்கினான், முகத்தாக்க விழுந்தோம். அதற்கினால் அங்கும் இங்கும் செல்வதற்கு உருவாக்கினான். நன்றாக சிந்தனையோடு கேட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் எழுந்து உட்கார்ந்தோம். உட்கார்ந்தவர்களுக்கு எழுந்து நிற்க முடியாது, அப்படி ஒரு காலம் இருந்தோம். பின்பு எழுந்து நிற்போம், நடக்க முடியாது, அவ்வாறு ஒரு காலம் இருந்தோம். பின்பு நடக்க முடியும், ஓட முடியாது. இவ்வாறு கட்டம் கட்டமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அருட்கொடைகளையும் நமக்கு வழங்கி இப்பொழுது நாம் நன்றாக நல்ல படித்தவர்களாக நல்ல தேக ஆரோக்கியம் உடையவர்களாக ஏதோ ஒரு அமைப்பில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு அல்லாஹு தஆலா தந்த நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுவை மறந்தவர்களாக சிலர்கள் வாழலாம். அல்லாஹுவை அனுதினமும் வணங்கி தன்னுடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமானதாக ஆக்கி வாழ்ந்து கொண்டு போகலாம். எவ்வாறு வாழ்ந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை பற்றி கூறுகின்ற பொழுது இன்னமல் ஹயாத்துத் துன்யா, நிச்சயமாக இந்த துன்யாவுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை லஇபுன் விளையாட்டானது, வலஹ்வுன் வேடிக்கையானது, வஸீனத்துன் அலங்காரமிக்கது என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். நாம் இந்த வாழ்க்கையை சிந்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த வாழ்க்கை வேடிக்கையான கேலியான அலங்காரமிக்க ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றதே தவிர இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையும் அல்ல. இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷமும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நிரந்தரமாக நாம் வாழுவதும் கிடையாது. கொஞ்ச காலம் நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்தால் இன்னும் கொஞ்ச காலம் கவலையோடு வாழுவோம். கொஞ்ச காலம் கவலையாக வாழ்ந்தால் இன்னும் சில காலம் சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைக்கிறான். இவ்வாறு இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா வாழ வைத்துவிட்டு அல்லாஹுடைய வசனம் கூறி காட்டுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே அவனது அருட்கொடைகளை கொடுத்து உலகத்து வாழ்க்கையிலே அனுபவிக்க வைத்து சந்தோஷமாக வைக்கின்றார்களோ அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹு தஆலா இதனை தெளிவாக கூறி காட்டுகிறான். எப்படி யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே அருட்கொடைகளை கொடுத்து அவர்களை நிம்மதியாக வாழ வைத்து சந்தோஷமாக வைத்தால் அவன் கூறுகிறான் அல்லாஹ் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என்னுடைய அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறார். இதுதான் மனிதனுடைய நிலைமை. இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், கட்டம் கட்டமாக வந்து அல்லாஹ் எங்களுக்கு சில கண்ணியங்களை சில விடயங்களை தந்ததன் பின்னால் அவன் கூறுகிறான் என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். وَأَمَّا إِذَا مَبْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقًا, தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் وَأَمَّا إِذَا مَبْتَلَاهُ, அவனை சோதனை செய்வதற்காக வேண்டி அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அருள்களில் இருந்து கொஞ்சம் குறைத்து விட்டால் فَقَدَرَ عَلَيْهِ رِزْقًا فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ, அவன் கூறுகிறான் என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான். அல்லாஹ் சொல்கிறான் இல்லை, கல்லா, அவ்வாறு இல்லை, அவ்வாறு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த வசனங்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது உலமாக்கள் அதிகமாக எழுதி இருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தால் அவன் அந்த கண்ணியத்தை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன், நீங்கள் அதனை மறந்து வாழ்ந்தால் என்னுடைய அஸாபு மிகவும் கடினமானது என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின். இப்ப நாங்க நினைக்கலாம், அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான், அல்லாஹ்வை நான் தொழுகிறேன், அல்லாஹ்வை வணங்குகிறேன், அவனுக்கு மாற்றம் செய்கின்றேன். இல்லை, உண்மையிலே எனக்கு அல்லாஹ் சோதனையை தந்திருக்கிறான் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியம் அளிக்கிறது என்று கூறினார்கள். இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு எதுதான் நடந்தாலும் அது நலவாகத்தான் இருக்கும். மூமினுக்கு மாத்திரம் தான் இது, முனாஃபிக்குகளுக்கோ அல்லது வேற வேற விக்கிரகங்களை வணங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கூறவில்லை. இது மூமின்களுக்கு மாத்திரம். ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன விடயமாக இருந்தாலும் அது அவருக்கு நலவுதான். இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர் இன் அஸாபத்துஹு ஷர்ரா, அவருக்கு ஏதாவது கெடுதி நிகழ்ந்தால் சபர, அவர் பொறுமையாக இருப்பார். வைன் அஸாபத்துஹு ஸர்ரா, ஹதீஸ் மாத்தியும் வருகிறது. வைன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவருக்கு சந்தோஷம் ஏதாவது நிகழ்ந்தால் ஷக்கர, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். அவருக்கு ஏதாவது கெடுதிகள் நிகழ்ந்தால் அவர் அதிலே பொறுமையாக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்ப நாங்க இவரிடத்துல நினைச்சு பார்க்கணும், நாங்க ஒரு மூமின், கலிமா சொன்ன மனிதன், எனக்கு அல்லாஹ் எதை தந்தாலும் அது நலவுதான். ஏனென்றால் அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய பெற்றோர்களை விட அதிகமாக இரக்கமுடையவன். 99 இரக்கம் அல்லாஹ்விடத்திலே வைத்துவிட்டு ஒன்றை தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலேதான் ஜீவராசிகள் அதனுடைய குட்டிகளுக்கும் அதனுடைய குஞ்சுகளுக்கும் இரக்கம் காட்டுவதை பார்க்கிறோம். மனிதர்கள் அவர்களை நேசிப்பவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இரக்கம் காட்டுவதை பார்க்கிறோம். இதுதான் ஒன்று. இதையும் விட 99% அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்களுக்கு எது நலவோ அதனை அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான். எது கெடுதியோ அதனை அல்லாஹு தஆலா நிச்சயமாக தூரமாக்குவார். நிபந்தனை நாங்கள் மூமினாக இருக்கோம். இது ஒரு மூமினுக்குத்தான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வகையில நாங்க இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். இன்னமா அம்பாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சோதனை பொருட்கள். ஃபித்னா என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பாவிக்கிறான். சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்து சோதிப்பான். இவன் வீண் விரயம் செய்கின்றானா என்பதை பார்ப்பான். இவன் அதிகமாக அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மாற்றம் செய்கின்றானா என்பதை பார்ப்பான். அதிகமாக ஜகாத் தர்மங்கள் கொடுக்கின்றானா என்பதை பார்ப்பான். ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்றானா அல்லது நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கின்றானா அல்லது நல்ல விடயங்கள் உருவாகுவதற்கு அதனை தியாகம் செய்கின்றானா என்பன போன விடயங்களை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு அவன் நல்ல விடயங்களுக்கு செலவழிப்பானாக இருந்தால் அல்லாஹ் அதில் அதிகப்படுத்துவான். பிள்ளை குட்டிகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் இதனை குறிப்பிட்டு கூறுகிறான். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகள் என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களுக்கு சோதனையாக தந்திருக்கிறான். உங்களுடைய குழந்தைகளை நானும் தான் நீங்களும் தான் எங்களுடைய குழந்தைகளை ஒரு நல்ல பிரஜையாக இந்த உலகத்துக்கு உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில விடயங்களை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலாவது, அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தன்மைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் எவ்வாறு என்றால், உன்னை படைத்தவன் யார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ யாருக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது.
அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவருடைய பெற்றோர்கள் யார், அவர்கள் சிறிய வயதிலே எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள், அதற்கு காரணம் என்ன, அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று அழைக்கப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? பொய் சொல்லியதே கிடையாது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்பிக்கைக்கு துரோகம் செய்ததே கிடையாது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே சிறியவர்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக காட்டினார்கள், அதே போன்று வாலிபருக்கு அழகான முன்மாதிரியாக காட்டி தந்தார்கள். இதுவெல்லாம் பெற்றோர்களுடைய கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்முடைய வாலிபர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய குழந்தை அவனுக்கு 40 வயதாகினாலும் நமக்கு குழந்தை தான். அந்த குழந்தையை கண்காணிப்பது அந்த பெற்றோருடைய கடமை அருமையான சகோதரர்களே. இல்லை என்றால் அது ஃபித்னாவாகத்தான் மாறும் என்று அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. வஅவுலாதுக்கும் ஃபித்னா. இன்றைக்கு நாம் குழந்தைகளின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அரவணைப்பையும் விட்டு தூரமாக்கி விடுகிறோம். அவர்களுக்கு அவர்கள் கேட்ட விடயங்களை எல்லாம் செய்து கொடுக்கிறோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு எதனை செய்து கொடுத்தால் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டு மேற்கத்தியர்கள், நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் அவர்கள் செய்கின்ற விடயங்களை எல்லாம் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு விரும்பிய பிரகாரம் செய்ய விடுகிறோம். அதனால் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாலிபர்கள் பள்ளி வாயிலுக்கு தொழ வந்தால், அவர்கள் சுஜூதுக்கு சென்றால் அவர்களுக்கு பின்புறம் விளங்குகின்றது. யாரு இதனுடைய காரணம்? யாருக்கு பாவம்? ஆடை வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும், நம்முடைய பெண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, ஆடையை, அழகான ஆடை ஒரு கலாச்சாரம் இருக்கிறது நம்முடைய சமூகத்துக்கு. இன்று இந்த ஆடை கலாச்சாரம் மேற்கத்திய சமூகத்தினுடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. இறுக்கமான ஆடைகளையும் இல்லாத பொல்லாத டிசைன்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில் தலையில் கை வைக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்முடைய இஸ்லாமிய பெற்றோர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் அதிலே கூறுவதற்கு ஒன்றுமில்லை அருமையான சகோதரர்களே. வீடுகளிலே, நம்முடைய வீடுகளிலே அல்லாஹ் தந்த நியமத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களை அதிகப்படுத்தி விட்டால் வீட்டிலே நிம்மதி இருக்காது. நாம் நிம்மதி, சந்தோஷத்தை தேடி செல்ல ஒரே இடம் வீடுதான், மனைவிதான். அதிலே இன்பம் இருக்காது, அந்த வீட்டிலே இருப்பதற்கு முடியாது. அதனால் தான் இன்று நாம் பார்க்கிறோம், பாதை ஓரங்களிலும் அங்கும் இங்கும் கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் திருமணம் முடித்த நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய விடயம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் தெரிந்த மக்களை அணுகி என்னுடைய குழந்தைக்கு இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று பெரியவர்களை மதிக்க தெரியாது, ஆலிம் உலமாக்களுக்கு மதிப்பு கிடையாது. படித்த மக்கள், ஊரிலே பெரியவர்கள், வயதுக்கு மூத்தவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தெரியாது. ஆரம்ப காலத்திலே நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதரர்களே, அந்த காலத்தை தான் எல்லாரும் ஒன்றும் தெரியாத காலம் என்று சொன்னோம். பரக்கத்து நிறைந்த காலம். அந்த காலத்திலே இருந்த பெரியவர்களை பாருங்கள், இன்றும் கூட எந்த அளவு பேணுதலாக இருக்கிறார்கள். கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு, கற்றுக் கொடுத்த உலமாக்களுக்கு எவ்வளவு மதிப்பு வழங்கினார்கள். இன்று அது நேர் மாற்றமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். குழந்தைகள் நமக்கு ஃபித்னாவாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம் அருமையான சகோதரர்களே. ஆசிரியர்களை மதிக்க தெரியாது, ஆசான்களை மதிக்க தெரியாது, பெற்றோர்களை மதிக்க தெரியாது. ஏன்? பெற்றோர்களுக்கு முன்னால் முழங்கால் துப்புளுக்கும் இடையிலே மறைப்பது அது ஒரு இஸ்லாமியனுக்கு கடமை, அது அவுரத். இந்த அவுரத் இல்லாமல் சின்ன சின்ன ஆடைகளை அணிந்து உட்கார்வதை பார்க்கிறோம்.
காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு பெற்றோர்கள் என்ன, ஆசிரியர்கள் என்ன, ஆசான்கள் என்ன, உலமாக்கள் என்ன, யார் வந்தாலும் அவர் இருப்பதை பார்க்கிறோம். கையிலும் கழுத்திலும் ஏதோ பெரிய பெரிய வளையங்களை மாட்டி இருப்பதை பார்க்கிறோம். இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமா, நபியுடைய வழிமுறையா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாமிய சமூகம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் இப்பதான் பேசுவோம், இஸ்லாத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், இஸ்லாமியர்களாக வாழுகிறோம். தொழுகையில் பிரச்சனை, துஆவில் பிரச்சனை, குனூத்தில் பிரச்சனை, பிரச்சனை எங்கோ இருக்க, இல்லாத பொல்லாத உலக, அதாவது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுள்ள விடயங்களை எல்லாம் பிரச்சனையாக்கி இருக்கிறோம். கருத்து முரண்பாடே இல்லாத ஹராமான விடயங்களை ஆகுமாக்கி இருக்கிறோம். இதுதான் நம்முடைய குழந்தைக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சார சிந்தனையா அல்லது கலாச்சார விடயமா என்பதை ஒரு சிந்திச்சு பாருங்க. இதைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகிறார், இன்னமா அம்பாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனை, ஃபித்னா என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஏண்ட உம்மத்தை ஆக பெரிய ஃபித்னா அல் மால் என்று கூறினார்கள். ஃபித்னா என்று கூறினார்கள். செல்வம் ஆக பெரிய ஃபித்னா. ஏன்? செல்வம் வந்தால் மதிக்க மாட்டான் அடுத்த மனிதனை. செல்வம் வந்தால் அவனுக்கு அதனை இழப்பதற்கு பயம். சதகாக்கள் கொடுக்க மாட்டான், தர்மங்கள் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, குடும்ப உறவெல்லாம் அப்படியே முறிச்சிடுவாரு. ஏன்னா அவர்கிட்ட செல்வம் இருக்கி, பெரிய வாகனம் இருக்கி, பெரிய தொழில் செய்கிறார். அவருடைய சகோதர சகோதரிகள் ஆங்காங்கே சின்ன சின்ன வீட்டில ஒன்றும் இல்லாம பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே சமூகத்திலே பெரிய பெரிய மனிதர்களாக நம்முடைய இஸ்லாத்திலே ஒரு மனிதர் இருப்பதை நாம் பார்க்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நிலைமை மாறாவிட்டால், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவ்வாறான பயங்கரமான சோதனைகள் வரும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குடும்பத்திலிருந்து உங்களுடைய செலவை ஆரம்பியுங்கள். நாங்க பெரிய பள்ளிவாசல் கட்ட கொடுக்கிறோம், பெரிய மதரசாக்களுக்கு கொடுக்கிறோம், கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சின்னவரை, ஒன்றுமில்லாதவனை பார்க்காமல் ஊருக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான விடயங்கள் இஸ்லாமியர்களிடத்தில் இருந்து ஓரமாக வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் சொல்வதை போன்று அம்பாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துகளும் செல்வங்களும் சோதனை பொருட்கள், ஃபித்னாவாக மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, உலமாக்கள் எழுதுறாங்க எப்படின்னா, வஸக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன் என்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை வைத்து, நபியே நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், ஞாபகம் செய்வது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரருடைய உரிமையை பற்றி பேசுகின்ற பொழுது சஹாபாக்கள் நினைத்தார்கள், அவனுக்கு இது வாரிசுகள் சொத்து கொடுக்க வந்துடுமோ என்று பயந்தார்கள். இன்று பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நேரம் உணவு உண்ப கஷ்டப்பட்டு ஃபுட் பேக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். நாங்களுமோ பெரும் பெரும் விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சொன்னால் எல்லாரும் நினைப்பாங்க எனக்கு தான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்துல அவங்க தான் தலைவர், முழு உலகத்துக்கும் ரஹ்மத் அவங்க. அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை இப்படி சொல்லிட்டு போனாங்கண்டா எங்கட நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க எல்லாரும் மூமின்கள். அந்த விஷயத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் யோசிங்க. இப்ப எங்களுக்கு மௌத்து வந்துட்டு, மௌத்து வந்தா அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க? திடீர் மௌத்துகள். போறாரு, தொழிலுக்கு போறார், அல்லது தன்னுடைய கட்சிக்காரனை சந்திக்க போறாரு, கட்சிக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டு போறார். சென்ற இடத்துல வீடும் இல்ல, வாசலும் இல்ல, ஏதோ ஒரு பாடசாலையில இல்லாட்டி ஏதோ ஒரு ஆபீஸ்ல மௌத்து. கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்று 3 பேர் மௌத்து ஸ்ரீலங்கால. வீட்டிலையும் இல்ல, ரோட்டிலையும் இல்ல, எங்கோ ஒரு இடத்துல
இப்படி மௌத்து வந்தா எங்கட நிலைமை என்ன ஆகும்? நான் உடுத்திருக்க ஆடை ஹலாலாக இருந்தா மலக்குமார்கள், நல்ல மலக்குமார்கள் வருவாங்க. நான் உடுத்திருக்கிற உடைகள் வட்டியோடு சம்பந்தப்பட்டு விடயங்களில் எடுத்திருந்தா மலக்குமார்கள், அதாபுமிக்க மலக்குமார்கள் வருவாங்க. நான் செய்கின்ற காரியம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருந்தால் நல்ல மலக்குகள் வருவாங்க. நான் செய்ய போகின்ற காரியம் நியத்தை பார்க்கிறான், அல்லாஹ்வுக்கு மாற்றமானதாக இருந்தால், அநியாயமாக இருந்தால் அதாவுடைய மலாயிக்காமார்கள் வருவார்கள். உலக வாழ்க்கையும் அப்படித்தான். நாங்க செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் எங்களோட உள்ளத்திலிருந்து நல்லதாகவே ஆகணும். அப்பதான் எங்களுடைய மௌத்து வருகின்ற பொழுது மலாயிக்காமார்கள், நல்ல மலக்குகள் வருவார்கள். நான் ஒருத்தனை இல்லாமக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருந்தால், அந்த நேரத்தில் மௌத்து வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய மலக்கு வந்து நம்முடைய மௌத்தை, நம்முடைய உயிரை கைப்பற்றுவார். பள்ளிவாசலுக்கு வருகிறோம் தொழுவதற்காக வேண்டி, மௌத்து இடையிலே வருகிறது என்றால் நல்ல நம்முடைய நீயத்தை பார்த்து தான் ஒவ்வொன்றும் அமையும். அருமையான சகோதரர்களே, எனவே மௌத்தாகிவிட்டால் அடுத்த கணம் நம்முடைய நாட்டை பொறுத்த வகையில தொடைய மாட்டாங்க ஒருத்தர். நம்முடைய நாட்டை பொறுத்த வகையில வீட்டுல பெட்ல மௌத்தா போனாலும் அந்த ஆடையை கூட தொட மாட்டாங்க. கொண்டு வந்து யாரையாலும் கொண்டு காட்டி அதுக்கு பின்னாலதான் அடுத்த விஷயமும் செய்யுது. அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? ஒரு மூமினாக இருந்தா எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். அதனாலதான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி. இப்ப சுத்தமாகத்தான் இருக்கிறார் மௌத்தாகினாலும் கூட நம்முடைய நிலைமை எப்படி? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை ஜனாசாக்களை கண்டுட்டோம். இன்றைக்கு ஃபுல்லா அடுத்த மக்களை பத்தி யோசிச்சு பேசி கதைச்சி இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி நாங்க இருந்துட்டு, நாளைக்கு மௌத்து வந்துச்சுன்னா எங்களுடைய தௌபாவும் எங்க வைத்திருக்கும்? தொழுவிச்சு அடக்கம் செய்வாங்க தான், கபூர்ல வைப்பாங்க தான். அதற்கு பின்னால் எங்களுக்கு யார் உதவி செய்வான்? படித்தவங்க உதவி செய்வாங்களா? ஆலிம்கள் வந்து உதவி செய்வாங்களா? இல்ல நம்மளை அரவணைத்தவங்க வந்து உதவி செய்வாங்களா? யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய உதவியையும் அவனது தூதருடைய கட்டளைகளை எடுத்து நடந்த விடயங்களிலே ஏற்பட்ட அந்த நிம்மதியையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் தவிர வேற ஒன்றுமே உதவி செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய கலாம் உதவி செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கலாமை யார் எடுத்து நடக்கிறார்களோ அது கபரிலே தலைமாட்டில் வந்திருக்கும். சியாம் நோம்பும் அப்படித்தான். இன்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு எல்லாம் பேசினோம், எத்தனை பேப்பர்களை பார்த்தோம், அல்லாஹ்வுடைய கலாமில் எத்தனை வசனங்களை இன்றைக்கு ஓதினோம், இவ்வளவு தொழில் செய்கிறோம், இவ்வளவு பெரிய விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாளைக்கு 5000 10,000 சம்பாதிக்கின்றோம். என்னுடைய ஏற்றுக்காக வேண்டி, என்னுடைய விமோசனத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கலாமில் இருந்து எத்தனை வாக்கியங்களை வசனங்களை ஓதினோம். இதையெல்லாம் சிந்தித்து இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்தால் நிச்சயமாக மனிதன் எதை சொன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளோடும் என்ற நீயத்தில் ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அவனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். உலக வாழ்க்கையில கேவலப்படுத்த நினைப்பாங்க, யாருக்கும் அதனை செய்ய முடியாது. கண்ணியம் கேவலம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே. எந்த நாளும் தொழுகையின் பின்னால நாங்க என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅத்திய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ கொடுத்ததை எவனாலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. வலா யன்ஃபஉ ஸல் ஜத் மின்கல் ஜத். குடும்பம் கோத்திரம் இதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. அரச குடும்பம் அல்லது நாட்டிலே பெரும் குடும்பம், பெரும் ஆட்சியாளர்களிலே சேர்ந்த ஒரு குடும்பம் எதுவாக இருந்தாலும் எந்த விதமான கண்ணியமும் எந்த விதமான ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஜீரோ. அல்லாஹ் கொடுத்ததை தவிர யாருக்கும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்ததை யாருக்கும் கொடுக்க முடியாது. இதை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அடுத்த விஷயம். மௌத்துக்கு பின்னால்
எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தந்த நிஅமத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே ஒரு மனிதனை வாழ வைத்தால் முழு மனிதனையும் வாழ வைத்ததற்கு அல்லாஹு தஆலா நன்மை தருவான். ஒரு மனிதனை அநியாயமாக கொண்டால் முழு சமூகத்தையும் கொண்டதை போன்று குர்ஆனுடைய வசனம் ஒன்று வருகிறது. அப்ப நாங்க எத்தனை மனிதர்களை வாழ வைக்கிறோம்? வாழ வைப்பதாக இருந்தால் நாங்க நினைக்க கூடாது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும், அப்படி அல்ல. ஒரு நமக்கு முடியும், நம்முடைய வார்த்தைகளால் ஒரு நலவு சொல்ல முடியுமாக இருந்தால் அந்த வார்த்தையால் அந்த நலவை சொல்லி அவரை நல்ல வழியில் எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் கெட்ட வழியிலே சென்று கொண்டிருக்கிறான், அநியாயம் செய்கிறான், அவனுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்றால் அவனை மனிதர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்த கூடாது. அவனை தனிமையாக கூப்பிட்டு எங்களுக்கு கதைக்க முடியுமாக இருந்தால் நாம் சென்று அவரிடத்திலே தாழ்மையான முறையில் ஒரு விடயத்தை சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கேளுங்கள் என்று அவனுக்கு அந்த விடயத்தை முன்வைக்கலாம். அவ்வாறு முன்வைத்தால் நிச்சயமாக அவன் திருந்துவான். எல்லோருக்கும் முன் நான் நின்று நீங்கள் இப்படிப்பட்டவனே என்று சொன்னால் இன்னும் அவன் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் மாறுவான். அதனாலதான் உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நீங்க அல்லாஹ்வுடைய நலவின்பால், அல்லாஹ்வுடைய பாதையின்பால், அல்லாஹ்வுக்காக வேண்டி சில விடயங்கள் செய்ய வேண்டும் என்பதன்பால் அழைப்பதாக இருந்தால் பில் ஹிக்மதி ஒரு நடினமான ஹிக்மத்தான முறையில் நீங்கள் அவரை அழையுங்கள். வல் மௌஇதத்தில் ஹஸனா அழகான பயான்கள், அழகான உபதேசங்களை கொண்டு அவர்களை அழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரியும் அவ்வாறு தான் இருந்தது. பள்ளி வாயிலுக்கு நடுவில் வந்து ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அவனை அடிக்க முனைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியே விடுங்க, அவன் அழகாக அதனை கழிச்சு முடிக்கட்டும் என்று சொன்னாங்க. அப்படியே நிம்மதியாக அவன் சிறுநீர் கழித்து முடித்தான். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய்த்து அதை சுத்தப்படுத்தினாங்க. அதை பார்த்து அவன் அல்லாஹ்வுடைய நபியை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் நம்மை பார்த்து எத்தனை முஸ்லிம்கள், என்னையும் தான் உங்களையும் தான், எத்தனை முஸ்லிம்களை பார்த்து எத்தனை முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நம்மை ஏற்றிருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தால் நம்மை பார்த்து தூரமாகவர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார்கள். ஏன்? நம்முடைய அக்லாக் அவ்வாறு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்லாக்கிலே உச்சகட்டத்தில் இருந்தார்கள். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், அல்லாஹ் கூறுகிறான், மகத்தான ஒரு நற்குணத்தில் உங்களை நாங்கள் ஆக்கினோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சொத்துகள், செல்வங்கள் இவைகளை கொடுப்பானாக இருந்தால், சோதனைக்காக கொடுப்பானாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியாக மாறணும், நம்முடைய மௌத்துக்கு முன்னால உள்ள சில விடயங்கள் அழகாக அமையணும், நம்முடைய பிள்ளை குட்டிகளை அழகாக மாக்கணும், நம்முடைய அக்லாக் அழகானதாக ஆகணும். மனிதனோடு கதைக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு என்னை விட்டால் ஆள் இல்லை என்று கதைத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் தஆலா லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஒவ்வொரு சம்பவத்தையும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். புத்திசாலிகளுக்கு அதுல படிப்பினை இருக்கிறது. இந்த வசனத்தையாவது நாம் பார்த்து குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், அதனை அதிகமாக விளங்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, எத்தனையோ சமூகத்திட அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவங்களோட விடயங்கள், யாரெல்லாம் நல்லவு செஞ்சார்களோ அவர்களுடைய விடயங்களையும், யாரெல்லாம் கெடுதி செஞ்சார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனையையும் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். இதனையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. கடைசியாக நலவு செய்வர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு நலவு கொடுக்கிறான், அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை வைத்து மனிதர்களுக்கு கொடுக்காமல் தடுப்பவர்களை அல்லாஹ் சோதிப்பான் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்து இந்த பயானை முடித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா சூரத்துல் கலமிலே ஒரு சம்பவத்தை கூறி காட்டுகிறான். தோட்டவாசிகளுடைய சம்பவம். பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது அழகான திராட்சை தோட்டம் ஒன்று ஒரு மனிதனுக்கு இருந்தது.
பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது மக்களுக்கு காலையிலே எழுந்து அந்த திராட்சை தோட்டத்தில் இருந்து ஏழை மக்கள், வறியவர்கள், இயலாதவர்கள் வந்தால் அதற்கு அப்படி எல்லாருக்கும் கொடுப்பாங்க, பங்கு வைப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் கலம் எடுத்து நீங்க பாருங்க, பங்கு வைப்பாங்க. எப்ப பெற்றோர்கள் இல்லாமல் போனார்களோ, மௌத்தாகினார்களோ, அப்ப குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, இவர்களுக்கு நாங்க யாருக்கும் கொடுக்க கூடாது, நாங்க இதை எடுத்து விற்று அதிகமாக லாபம் அடைவோம் என்று தடுத்தாங்க. அப்படியே எல்லாரும் மஷூரா பண்ணிட்டு வீடுகளுக்கு போய்த்தாங்க. காலையில எழும்பி எல்லாரும் ஒரு நேரத்தை சொன்னாங்க, மக்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் வந்து இந்த தோட்டத்தில் உள்ள திராட்சைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டுருவோம் என்று எல்லாரும் வாராங்க. முஸ்பிஹீன், அப்ப ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவங்க எல்லாம் வாராங்க, வந்து பார்த்தா எல்லாமே பத்தி நெருப்பொண்டு வந்து அப்படியே பத்தி கருப்பாகின மாதிரி விளங்குது. ஒரு சகோதரர், நல்ல சகோதரர் ஒன்று சொன்னாரு, நாங்க நேத்து இந்த ஏழை மக்களை கொடுப்பதை நாங்கள் தடுத்தோமே, தேவை உடையவர்களுக்கு கொடுப்பதை தடுத்தோமே, அதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த சோதனை தான் இது. இன்னொரு மனிதர் சொன்னாரு, நாங்க பாதை மாறி வந்துட்டோமே என்று. கடைசியா பார்த்தா ஒன்றுமில்ல, எல்லாரும் போயிட்டு தூங்கினாங்க. தூங்கி அனுப்பினால் இவங்க இப்படி மக்களுக்கு கொடுக்காமல் தடுப்பதற்காக வேண்டி இவ்வாறு திட்டம் போட்டு கொண்டு தூங்குறாங்க. இரவேளை அல்லாஹு தாலா ஒரு பெரிய நெருப்பை அனுப்பி அந்த தோட்டத்தை அப்படியே கரியாக ஆக்கிவிட்டார். இந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா குர்ஆன்ல கூறி காட்டுறான்னு சொன்னா, உலகத்துல நாங்கள் எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய நியமங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்க ஒரு மனிதனுக்கு கொடுப்பமாக இருந்தால் அல்லாஹ் அவ்வாறு செய்ய மாட்டான். அதற்கு பின்னால் தௌபா செய்து அவர்கள் மீண்டும் ஒரு தோட்டத்தை பெற்றுக்கொண்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை வைத்து அப்படியே சொல்லி காட்டினாங்க சஹாபாக்களுக்கு. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சம்பவம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்து நாம் யாருக்கெல்லாம் நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த விடயங்கள் நாம் வளமையாக செய்து வர வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி நாங்க உறவினர்களை துண்டித்து அவர்களுக்கு கொடுக்கின்ற விடயங்களை எல்லாம் தடுத்து உலகத்திலே வாழ்க்கையை அமைத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்கின்றானே, அதே போன்று எல்லாமே சோதனையாக ஃபித்னாவாக மாறிவிடும். எனவே வல்லவன் அல்லாஹ் அவ்வாறான கூட்டத்தில் நம்மை ஆக்காமல் நல்லவர்களாக வல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா வாரி வழங்குவானாக. இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் எதற்காக வேண்டி துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. நாட்டுக்கு நிம்மதி சந்தோஷத்தை தருவாயாக. நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், மலையை ரஹ்மத்தான மலையாக ஆக்கி தருவாயாக. லஅனத்தான யா அல்லாஹ் எங்களுக்கு பாதகமான மலையாக ஆக்கி விடாதே ரஹ்மானே. அதே போன்று ஒவ்வொன்றையும் யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தாக ஆக்கி தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.